ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என் நெஃப்யூக்காக ஒரு கிறிஸ்மஸ் ஹேம்பர் பண்ணியிருந்தேன். அதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு இந்த கிறிஸ்மஸ் ஹேங்கிங் தான் வாங்கியிருந்தேன். இதோட பெஸ்ட் பார்ட் என்னென்னா இதில் லைட்டும் அட்டாச்சாக வரும். ஸோ அடுத்து ஒரு குட்டி ஜேசிபி தான் வாங்கியிருந்தேன். பாய் பேபிஸ்க்கு ஜேசிபி இல்லாமல் எப்படி? ஸோ அவருக்கும் ஜேசிபினா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இது வாங்கியிருந்தேன். இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ஆல்ஃபபெட் உட்டன் பசில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து லேர்னிங்கும் இருக்கும், ஃபன்னும் இருக்கும். ஸோ அடுத்து ஒரு ஃப்ளாஷ் லைட் கம் ப்ரொஜெக்டர் தான் வாங்கியிருந்தேன். இதை நம்ம ஃப்ளாஷ் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரொஜெக்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 3 டிஸ்க் கொடுத்துருந்தாங்க. அனிமல்ஸ், அப்புறமா ஆல்ஃபபெட்ஸ், அதுக்கப்புறமா மல்டிப்ளிகேஷன்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவும் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி விளையாண்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் செட் ஆஃப் 10 கலரிங் புக் தான் வாங்கியிருந்தேன் பேபி ஹக் பிராண்ட்லேருந்து. ஸோ இந்த 10 புக்ஸில் வந்து அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ஸ்பேஸ், கலர்ஸ், வெஹிக்கிள்ஸ், ஆல்ஃபபெட்டு நிறைய இருக்கும். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிக்சர் கொடுத்துருப்பாங்க, அண்ட் ஆல்சோ அதை எப்படி கலர் பண்ணணுன்னு ஒரு ரெஃபரன்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு பேபிஸ் கலர் பண்ணலாம். ஸோ என்னோடய நெஃப்யூக்கு வந்து 2 இயர்ஸ் ஆகுது. ஸோ அவர் வந்து படிச்சுட்டே கலர் பண்ணி விளையாடுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றனால தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் 10 அவுட் ஆஃப் 10 கொடுப்பேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கலரிங் புக் இருக்கும் போது க்ரையான்ஸ் இல்லைனா எப்படி? ஸோ ஒரு க்ரையான் செட்டும் நான் வாங்கியிருந்தேன். எல்லாத்தையும் கடைசியில் இப்படி வச்சு பார்க்கும்போது இப்படி தான் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 6 கிஃப்ட்ஸ் வாங்கியிருந்தேன். எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி இருந்துச்சு. ஸோ கிறிஸ்மஸ் தீமுன்றனால நான் எல்லாமே அந்த கிறிஸ்மஸ், சாண்டா, டெக்கரேஷன்ஸ் இந்த மாதிரி வச்சு நான் இது எல்லாமே டெக்கார் பண்ணியிருந்தேன். க்ரீன் அண்ட் ரெட் ரிப்பன் யூஸ் பண்ணியிருந்தேன். கோல்டன் பால்ஸ், ரெட் பால்ஸ், அப்புறம் க்ரீன் பால்ஸ், சாண்டா கிளாஸ், மினி சாண்டா கிளாஸ் எல்லாம் வச்சு நான் அதை டெக்கார் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபைனல் லுக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து அவுட்கம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதை வந்து என்னோடய நெஃப்யூக்கு நான் கிஃப்ட் பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட் ஆனார். அதை பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இதோட லிங்க்லாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.